சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. இது செய்யாவிட்டால் ரத்து செய்யப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையா கேளுங்க. ரேஷன் கார்டில் கேஒய்சி அப்டேட்டை முடிக்காதவர்களின் ரேஷன் கார்டுகளை அரசு ரத்து செய்து வருகிறது. உடனே இந்த அப்டேட்டை முடிப்பது மிகவும் நல்லது. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது. இனியும் நீங்கள் இதை செய்யாவிட்டால் எந்த பொருளும் கிடைக்காது. கார்டு ரத்து செய்யப்படும். அதாவது நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் அரிசி, கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் இலவசமாகவும் கிடைக்கின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும். ரேஷன் கார்டில் பெயர் உள்ள குடும்பத்தினரும் ரேஷன் திட்டத்தின் உதவிகளையும் பெறலாம். அதே சமயம் பீகார் மாநிலத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஒருபுறம் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களை சேர்க்க அல்லது திருத்தம் செய்ய மக்கள் அலைந்து கொண்டிருக்கின்றன. மறுபுறம் ரேஷன் கார்டு தொடர்பான ஒரு புதிய பிரச்சனை எழுந்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் அனைத்தும் கடந்த 6 மாதங்களாக ரேஷன் பொருட்களை வாங்கவில்லை என்றால் அவர்களுடைய ரேஷன் கார்டு செயலிழக்கப்படும் என்று அரசு எச்சரிக்கை செய்துள்ளது. இனி அவர்களுக்கு அரசிடமிருந்து எந்த ஒரு இலவச உணவு தானியங்களும் அல்லது பிற அரசு திட்டங்களின் பலன்களும் கிடைக்காது என்று கூறப்படுகிறது. அதேபோல நீண்ட காலமாக ரேஷன் பொருட்கள் வாங்காதவர்கள் அல்லது அவர்களின் ரேஷன் கார்டுகள் போலியானவை மற்றும் நகல் அட்டைகளாக இருக்கலாம் என்பதை சரிபார்க்க அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல்களை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரரும் ஆன்லைன் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதில் ரேஷன் கார்டு ஆதாருடன் இணைக்கப்படும் மற்றும் பயனாளிகளின் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதில் எத்தனை கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லப்போனால் 25 லட்சம் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளது. அதாவது நாடு முழுவதும் சுமார் 23 கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளன. அவற்றில்தான் 8.71 கோடி ரேஷன் கார்டுகள் பீகார் மாநிலத்தில் மட்டும் இருக்கின்றன. இதில் அரசு தரப்பு மதிப்பீடுகளின்படி பார்க்க போனால் இந்த ரேஷன் கார்டுகளில் 7% முதல் 18% வரை போலியானவையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இல்லை என்றால் அவை ஒரு நகல் அட்டைகளாகவும் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதாவது பீகாரில் மட்டும் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இதில் கடைசி தேதி முடிந்துவிட்டது என்று சொல்லப்பட்டன. அதாவது ரேஷன் கார்டில் கேஒய்சி அப்டேட்டை முடிப்பதற்கான கடைசி தேதியை அம்மாநில அரசு நிர்ணயித்து இருக்கிறது. அதற்கான காலம் மார்ச் 31ஆம் தேதியே முடிந்துவிட்டது. ஆனால் இன்னும் பலர் இந்த அப்டேட்டை முடிக்கவே இல்லையாம். கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறையை சரியான நேரத்தில் முடிக்கப்படாவிட்டால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். இது இலவச ரேஷன் பெறுவதை நிறுத்துவது மட்டுமல்லாமல் அரசின் மற்ற திட்டங்களின் பலன்களையும் பெறுவதையும் நிறுத்திவிடும் என்று கருதப்படுகிறது. இதில் செய்து முடித்தால் மிகவும் நல்லது. அரசாங்க திட்டங்களின் பலன்களை பெற ரேஷன் கார்டு அவசியமாகி உள்ளது. எனவே இந்த கேஒய்சி சரிபார்ப்பு
செயல்முறையை முடிக்காமல் இருப்பது பிரச்சனையில் முடியலாம் என்று சொல்லப்படுகிறது. அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற முடியாது. எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் எழுச்சியாக இருந்தால் எந்த பொருளும் வாங்க முடியாது. விதிமுறைப்படி இந்த அப்டேட்டை முடிப்பது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதேபோல ரூ. 2000 உங்களுக்கு வராது. மொபைல் நம்பர் மிகவும் முக்கியம். அது என்னவென்றால் பிஎம் கிசான் திட்டத்தில் விவசாயிகள் தங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் செய்தால் மட்டுமே ரூ. 2000 கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிஎம் கிசான் அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூ. 6000 நிதி உதவியை மத்திய அரசு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அவர்களுடைய வங்கி கணக்கே நேரடியாக அனுப்பப்படுகிறது. இதுவரை பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் 19 தவணைகளின் பலனை பெற்றுள்ளன. அடுத்து அவர்கள் 20வது தவணைக்கான காத்திருக்கின்றன. 20வது தவணை தொகை ரூ. 2000 இந்த ஜூலை மாதத்தில் எந்த நேரத்திலும் அரசு அனுப்பப்படலாம் என்று கருதப்படுகிறது. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை தொகையான ரூ. 2000 பெறுவதற்கு விவசாயிகள் தங்கள் சரியான மொபைல் எண்ணை உடனடியாக இத்திட்டத்தில் கணக்கில் புதுப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஏற்கனவே இதற்கான முயற்சி எச்சரிக்கை எடுத்துள்ளது. மற்றும் இந்த மொபைல் நம்பரை அப்டேட் செய்தால் மட்டுமே அவர்கள் தவணை தொகையை பெற முடியும் என்று சொல்லப்பட்டது. இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை பயனாளி விவசாயிகளின் கணக்குகளுக்கு மிக விரைவில் அனுப்பப்பட உள்ளது. இதற்காக இந்த தவணையை அனுப்புவதற்கு முன் ஓடிபி சரிபார்ப்பு செயல்முறையை செய்யப்படுகிறது. அந்த வகையில் ஓடிபி நம்பர் உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு மட்டுமே அனுப்பப்படும். எனவே நீங்கள் உங்கள் புதிய மொபைல் எண்ணை புதுப்பிக்கவில்லை என்றால் ஓடிபி சரிபார்ப்பு செய்யப்படாது. மேலும் தவணை பணத்தை அனுப்புவதில் சிக்கல் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் மொபைல் எண்ணை சரியான நேரத்தில் புதுப்பிக்கவில்லை என்றால் 20வது தவணையில் பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஓடிபி சரிபார்ப்பு செய்யப்படாவிட்டால் தவணை மாற்றப்படாது. எனவே இதில் செய்வது எப்படி என்று பார்ப்போம். விவசாயிகள் தங்களுடைய பிஎம் கிசான் கணக்கில் மொபைல் எண்ணை புதுப்பிக்க முதலாவது www.pmkisan.government.in என்ற முகவரியை கிளிக் செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் முகப்பு பக்கத்தை அடைவீர்கள். அதில் நீங்கள் ஃபார்மர் கார்னர் பகுதியை காண்பீர்கள். அதில் நீங்கள் அப்டேட் மொபைல் நம்பர் என்ற விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். இதில் விவசாயிகள் தங்கள் மொபைல் எண்ணை புதுப்பிக்க வேண்டும். அதேபோல அதன் பிறகு நீங்கள் ஆதார் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட வேண்டும். அடுத்து நீங்கள் கெட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் நிரப்ப வேண்டும். உங்கள் தகவல் அடுத்த பக்கத்தில் திறக்கும். அதில் நீங்கள் சரியான அல்லது புதிய மொபைல் எண்ணை உள்ளிட்டு சேவ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இந்த வழியில் உங்கள் மொபைல் எண் வெற்றிகரமாக புதுப்பிக்கப்படும். இதை முடிந்தால் மட்டுமே அந்த தவணை பணம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.